அனைவருக்கும் வணக்கம். இன்று செப்டம்பர் 5ஆம் தேதி என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு இன்ஃபர்மேஷன் சேனலில் நம்ம சொல்கிறது எல்லாமே தகவல் மட்டும்தான். அதில் எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது முழுக்க இன்றைய தகவல், இல்லை இன்றைய இன்ஃபர்மேஷன் சொல்லலாம், இல்லை செய்தி கூட சொல்லலாம். அதுமாதிரி நம்ம சொல்கிற தகவலில் தகவல்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டாடிசர் இல்லை உங்கள் 5 ஸ்டார் டிஸ்டாக இந்த நியூஸு இந்த தகவல்லாம் உண்மைதானா பொய்தானாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் என்ன முடிவு இருக்கணுமோ நீங்கள் எடுங்க. ஸோ இது முழுக்க தகவல் பரிமாற்றம் தான். ஸோ எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அதே நம்ம சேனலில் டெய்லி வீடியோ போடுறோம். ஸோ டெய்லி நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா டெய்லி அப்டேட்டாக இருக்கும். நீங்கள் அப்பப்போ பார்க்கும்போது சில நியூஸ் உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயன் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிவெண்ட் ஷேரு, அதுக்கப்புறம் போனஸ் இருக்குது, ஸ்பிட் இருக்குது, அதுக்கப்புறம் ஆர்டர் ரிசீவ் பை லிஸ்டட் கம்பெனிஸ், அதுக்கப்புறம் ரைட் இஷ்யூ, ஒரு கம்பெனியோட ரைட் இஷ்யூ, அதுக்கப்புறம் அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங், ஆன்கோயிங் பைபேக் அண்ட் ஐபிஓ. ஒரு 2 ஐபிஓ இருக்குது இன்றைக்கி ஓப்பன் ஆகுது. ஒரு ஐபிஓ இன்றைக்கி ஓப்பன் ஆகுது, ஒரு ஐபிஓ ஓப்பன் ஆக போகுது. ஸோ அதை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வருஷப்படி தான் இருக்குது. நீங்கள் வீடியோவில் ஸ்கிப் பண்ணி பாருங்கள். உங்கள் விருப்பம் எப்படியோ அப்படி பாருங்கள். இல்லை வீடியோ ப்ளேபேக் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி 2ல் வச்சு பாருங்கள். அது கூட நல்லா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நியூஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லை 1.5ல் பாருங்கள். ஸோ நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது சன்ரையா டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் லிமிடெட் 180 ரூபா கரண்ட் ப்ரைஸு, ₹1.50 டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் 3%. இதுக்கான ரெக்கார்ட் வந்து 13 செப்டம்பர். செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க சன்ரையா. ஆல் கார்கோ லாஜிஸ்டிக் லிமிடெட் 68 ரூபா கரண்ட் ப்ரைஸு, ₹1 டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் 1%. ரெக்கார்ட் வந்து 18 செப்டம்பர். செக்டர் வந்து லாஜிஸ்டிக் சொல்யூஷன் ப்ரொவைடராக இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ். சர்தா மோட்டார் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 2649, ₹9.92 டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 4% அதிகம். ரெக்கார்ட் வந்து 19 செப்டம்பர். செக்டர் வந்து ஆட்டோ காம்பனண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க சர்தா மோட்டார் இண்டஸ்ட்ரீஸ். வக்ராஞ்சி லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 20, $5 டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் 4%. இதுக்கான ரெக்கார்ட் வந்து 20 செப்டம்பராக இருக்கலாம். இந்த ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எங்கெல்லாம் ஸ்டார் மென்ஷன் பண்ணுறோன்னா அங்கே டவுட் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். செக்டர் வந்து ஐடி எனபிள் சர்வீஸில் இருக்காங்க. வக்ராஞ்சி வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ரஜோ இன்ஜினியர்ஸ் லிமிடெட் 299 ரூபா கரண்ட் ப்ரைஸு, $12 டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 4% ரொம்ப ஒரு பேருக்கான டிவிடெண்ட் தான் $12. பட் இந்த ஸ்டாக் நிறைய பேர் வச்சிருப்பாங்க ஒரு நம்பிக்கையில இந்த நியூஸை சொல்கிறேன். ஸோ 20 செப்டம்பர் இது ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. இன்னைக்கு கூட இந்த ஸ்டாக் 5% கூடியிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன காரணங்கிறது பெருசாக தெரில. மேபி இந்த டிவிடெண்டுக்காக என்னன்னு தெரில. டிபிஎஸ்சி லிமிடெட் இல்லைனா இந்தியா பவர் கார்பரேஷன் லிமிடெட்னு சொல்லலாம். ரெண்டுமே பேர் மாற்றி இருக்குது. 18 ரூபா கரண்ட் ப்ரைஸு, $5 டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 4%. ரெக்கார்ட் வந்து 20 செப்டம்பர். செக்டர் வந்து இன்டர்கேட்டர் பவர் யூட்டிலிட்டியில் இருக்காங்க. இந்த பேர் கொஞ்சம் மாறி இருக்கு போல இருக்குது. அதனால் ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியன் பவருங்கிறது, இன்னொரு கம்பெனியில் இன்னொரு வெப்சைட்டில் டிபிஎஸ்சின்னு போடுறாங்க. ரீசெண்டாக பேர் மாறினா இந்த மாதிரி 2 பேருமே இருக்க வாய்ப்பு இருக்குது. போக ஒரு பேராக மாறிடும். ஜிவிபி இன்ஃபோடெக் லிமிடெட் 12 ரூபா கரண்ட் ப்ரைஸு, $10 டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் 3%. ரெக்கார்ட் வந்து 20 செப்டம்பர்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங்கில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. அயான்ஸ் டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 138 ரூபா கரண்ட் ப்ரைஸு, ₹1 டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் 3%. ரெக்கார்ட் வந்து 20 செப்டம்பர். செக்டர் ட்ரேடிங் மினரல்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. அயானாக்ஸ் டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் லிமிடெட். மோகினி ஹெல்த் அண்ட் ஹைஜீன் லிமிடெட் 57 ரூபா கரண்ட் ப்ரைஸு, எஸ்எம்இ ஸ்டாக்கு. ஸோ லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 1500 குவான்டிட்டி. அது குறைஞ்சி நம்ம பைசல் பண்ண முடியாது, ஏன்னா எஸ்எம்இங்கிறனால. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா $50 தராங்க. டிவிடெண்ட் 3%. இதுக்கான ரெக்கார்ட் வந்து 20 செப்டம்பர். செக்டர் வந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. மோகினி ஹெல்த் அண்ட் ஹைஜீன் லிமிடெட். ராஜ்கோர் கேஸ்டார் டெரிவேட்டிவ்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 34 ரூபா. இது ஒரு எஸ்எம்இ ஸ்டாக்கு. லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 3000 குவான்டிட்டி. $10 டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் 4%. ரெக்கார்ட் வந்து 21 செப்டம்பர். செக்டர் வந்து இடிபிள் ஆயிலில் இருக்காங்க. ராஜ்கோர் கேஸ்டார் டெரிவேட்டிவ்ஸ் லிமிடெட். என்ஜி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 193 ரூபா கரண்ட் ப்ரைஸு, $3.50 டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் 1.25%. ரெக்கார்ட் வந்து 21 செப்டம்பர். செக்டர் வந்து ஹெல்த், வேறு ஏதோ செக்டர்னு நினைக்கிறேன். இந்த ஹெல்த் சர்வீஸ் ப்ராடக்ட்ங்கிறது தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. நிதின் கேஸ்டிங் லிமிடெட் 724 ரூபா கரண்ட் ப்ரைஸு, $3 டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் வந்து 6%க்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது. ரெக்கார்ட் வந்து 21 செப்டம்பர். செக்டர் வந்து காஸ்டிங் அண்ட் ஃபோர்ஜிங்கில் இருக்காங்க. இவங்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. செரா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் இந்தியா லிமிடெட் 25 ரூபா கரண்ட் ப்ரைஸு, $10 டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் 6%க்கு கொஞ்சம் குறைவு. ரெக்கார்ட் வந்து 23 செப்டம்பர். செக்டர் வந்து என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. ஜோடியாக் வெஞ்சர்ஸ் லிமிடெட் 14 ரூபா கரண்ட் ப்ரைஸு, $25 டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் 1.25%. இதுக்கான ரெக்கார்ட் வந்து 23 செப்டம்பர். செக்டர் வந்து கன்சல்டிங் சர்வீசஸில் இருக்காங்க. ஜோடியாக் வெஞ்சர்ஸ். அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய மெகா போனஸ்ன்னு. அது வேறு எந்த போனஸும் இல்லைங்க, நம்ம ரிலையன்ஸ் போனஸ் தான். ஸோ இதை தான் தமிழ்நாட்டில் அப்படி போட்டிருந்தேன், ஒரு இதுக்காண்டி போட்டிருந்தேன். மற்றபடி நீங்கள் ஏற்கனவே கோவப்படுறாங்க. ஸோ அது போனஸோட நியூஸ் ஆல்ரெடி இவங்களே சொல்லியிருந்தாங்க 1:1 தான் போனஸ் தருவோன்னு.
பட் இன்றைக்கி என்னென்னா போர்ட் ஆஃப் டைரக்டர் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு உத்தேசமாக சொன்னாங்க, பட் இவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ 1:1 தான் போனஸ் தர போகிறாங்க. பட் இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட் ஹிஸ்ட்ரியிலே இது ஒரு பெரிய போனஸுங்கிற மாதிரி அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களோட லெட்டரில். ஸோ இதுலேருந்து தெரியுது இது ஒரு பெரிய போனஸு. பட் என்னென்னா ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆக போகுது. என்ன தான் பெரிய போனஸ் சின்ன போனஸாக இருந்தாலும் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது நடக்க தான் போகுது. பட் கம்பெனி வந்து அவங்க ரிசர்வ் யூஸ் பண்ணி இந்த போனஸ் கொடுக்கறனால இருக்கிறதுலேயே இது ஒரு பெரிய போனஸாக அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலே இது ஒரு பெரிய போனஸு. ஸோ செக்டர் பார்த்தீங்கன்னா ரிஃபைனரிஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்காங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். அடுத்து த ஃபீனிக்ஸ் மில்ஸ் லிமிடெட் 3589 ரூபா கரண்ட் பேஸு 1:1 போனஸ் தராங்க. ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸு. ஸோ ரெக்கமெண்ட் வந்து 21 செப்டம்பர்னு சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டில் இருக்காங்க. ஸோ இந்த ரிலையன்ஸ் கொடுத்ததும் 1:1 போனஸ் தான். ஸோ ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸ் தராங்க. ப்ரைஸும் பாதி அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. பட் இதுக்காலே இது ஒரு இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் வேல்யூ அதிகமாக இருந்தாலும் இது ஒரு பெரிய நியூஸுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, பெரிய போனஸுங்கிற மாதிரி. அடுத்து நம்ம ஃபீனிக்ஸும் ஒரு 1:1 போனஸ் தராங்க. 21 செப்டம்பர் ரெக்கார்ட் டேட்டு. அடுத்து நான் பார்க்குறது ஃபெடர் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் 897 ரூபா கரண்ட் பேஸு 1:10 ஸ்பிட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. ஃபேஸ்லி 10 இருக்காது 1 மாற்றுறாங்க. ஒரு ஷேர் 10 ஷேராக மாறும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும். ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸை 10 பார்த்தீங்கன்னா அதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. இதற்கான ரெக்கார்ட் வந்து 20 செப்டம்பர்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் வந்து NBFCயில் இருக்காங்க, நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. அடுத்து நம்ம பார்க்குறது ஆர்டர்ஸு KEC இன்டர்நேஷனல் லிமிடெட் கரண்ட் பேஸ் 988 ஒரு 1423 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. இவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு இப்படி தான் பெரிய ஆர்டராக கிடைக்கும். பட் ஒரு கம்பெனியில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் சேர்த்து மொத்த ஆர்டர் தான் 1423 கோடி KEC இன்டர்நேஷனல் லிமிடெட்டுக்கு கிடச்சிருக்கு. ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 493 ரூபா கரண்ட் பேஸு 10,92 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது நார்த்தர்ன் ரயில்வே. கோல்டியம் இன்டர்நேஷனல் லிமிடெட் 339 ரூபா கரண்ட் பேஸு இவங்களுக்கு 70 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. இது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டர். ஸோ இது எக்ஸ்போர்ட் ஆர்டர். ஸோ நல்ல ஒரு பெரிய ஆர்டர் தான் கோல்டியம் இன்டர்நேஷனலுக்கு. சச்சேதா மெட்டல்ஸ் லிமிடெட் 23 ரூபா கரண்ட் பேஸு இவங்களுக்கு வந்து 56 மில்லியன் இந்தியன் ரூபாய்க்கான மதிப்புக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. இது வந்து கொடுத்தது ஒரு இன்டர்நேஷனல் கிளைண்ட்டு ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டருங்கிற மாதிரி கம்பெனி சொல்லியிருக்காங்க. ப்ரீமியர் எனர்ஜிஸ் லிமிடெட் 1005 ரூபா கரண்ட் பேஸு இவங்களுக்கு 215 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது உத்தரப்பிரதேஷ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். சினர்ஜி கிரீன் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 43 ரூபா கரண்ட் பேஸு 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ. காஸ்டிங் அண்ட் ஃபோர்ஜிங் செக்டரில் இருக்காங்க. ரைட் இஷ்யூ கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 14,13,000 ஷேரை ரைட் இஷ்யூவில் இஷ்யூ பண்ண போகிறாங்க. இதன் மூலமாக கம்பெனி 45 கோடியே 92 லட்சம் கிட்டத்தட்ட 46 கோடி கிட்ட மார்க்கெட்லேருந்து கலெக்ஷன் பண்ண போகிறாங்க, நிதி திரட்ட போகிறாங்க. ஸோ இதற்கான ரெக்கார்ட் வந்து 5 செப்டம்பர்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. அது வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணால் நம்ம ரைட் இஷ்யூ நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஆரி ஷேர் வந்து எப்படி கிடைக்கும்னு நிறைய பேர் கேட்குறாங்க, அப்ளை பண்ணுமா வேண்டாமான்னு. ஆரி ஷேருங்கிறது ஒரு கோப்பன் மாதிரி தான். அது குறிப்பிட்ட காலம் தான் ட்ரேட் ஆகும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஆரி ஷேர்னு. பட் நீங்கள் அதை வச்சதுக்கப்புறம் நீங்கள் அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணணுமா வேண்டாமாங்க நீங்கள் முடிவு எடுக்கணும். அப்ளை பண்ண விருப்பம் இருந்தால் நீங்கள் போய் பேங்க்கில் போய் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண விருப்பம் இல்லைன்னா இந்த ஆரி ஷேரை நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா அதில் வர அமௌண்ட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் மாதிரி. அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணி வாங்கிடலாம். அது வந்து ஒரு கூப்பன் மாதிரி தான், டிஸ்கவுண்ட் கூப்பன் மாதிரி. ஸோ ரைட் இஷ்யூ பார்த்தீங்கன்னா 325 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ கரண்ட் பேஸ் 403 ரூபா. ஸோ 320 ரூபாங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 75 ரூபா கம்மியாக கொடுத்து 78 ரூபா கம்மியாக தான் ப்ரீமியம் கொடுக்குறாங்க. அதான் ப்ரீமியம் வேல்யூ நம்மளுக்கு. ஏன்னா கரண்ட் பேஸோட 75 ரூபா கம்மியாக தராங்க. அதேமாதிரி ரேஷியோ பார்த்திங்கன்னா 1:10 தராங்க. நம்ம 10 ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர் வந்து நம்மளுக்கு ஆரி ஷேர் வந்து கிடைக்கும். ஸோ 20 ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் ஆரி ஷேர் கிடைக்கும். இந்த ரைட் இஷ்யூ ஓப்பன் ஆகிறது பார்த்திங்கன்னா 23 செப்டம்பருக்கு. க்ளோஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா 4 அக்டோபரில் க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம ஆரி ஷேர் அப்படியே ஒன்றும் செய்யாமல் விட்டுட்டு அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணலாம். ஆரி ஷேராக ஒன்றும் பண்ணக்கூடாது. பட் நம்ம அப்ளை பண்ண விருப்பம் இல்லைன்னா இந்த 23லேருந்து 30 வரைக்கும் தான் அந்த ஆரி ஷேருங்கிறது ட்ரேட் ஆகும். அதோட வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது வந்து ஒரு கூப்பன் மாதிரி தான். ஸோ அந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம அப்ளை பண்ண விற்கணும்னா வித்துடலாம், அது நம்ம விருப்பம். ஸோ ரைட் இஷ்யூங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது. அதை மட்டும் கொஞ்சம் ஒரு தடவை தெரிஞ்சுக்கோங்க. லைஃப்பில் ஒரு தடவை தான் தெரிய போகுது, அது லைஃப் லாங் நம்மளுக்கு கூட வரப்போகுது. ஸோ அந்த ரைட் இஷ்யூங்கிறது என்னங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இதுலேயும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா ஏகப்பட்ட நியூஸ் யூடியூப் சேனல் இருக்குது, அதில் போய் தேடி பாருங்கள். நல்ல தெளிவாக யாராவது சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்து இந்த ரைட் இஷ்யூனா என்னங்கிறத ஒரு தடவை வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கோங்க. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ரைட் இஷ்யூ ஓப்பன் ஆகிறது 23, க்ளோஸ் ஆகிறது 4 அக்டோபர். லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன் மார்க்கெட் இனிஷியேஷன் வந்து 30 செப்டம்பர். அடுத்து நான் பார்க்குறது அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். 90% சான்ஸ் இருக்குது, 10% சான்ஸ் இல்லை. இதெல்லாம் கன்சிடர் என்னங்கிறது ஒரு உறுதியே கிடையாது, கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வியூனோ இன்ஃப்ராடெக் லிமிடெட் 97 ரூபா கரண்ட் பேஸு 7 செப்டம்பரில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் கொடுத்து எடுப்போம்னு சொல்லுவாங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஒரு 25 பைசா, இந்த வருஷமே 2 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, 50 பைசா ஒரு 25 பைசா. ஸோ மேற்கொண்டு ஒரு 25 பைசா இல்லை 50 பைசா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. அடுத்து நான் பார்க்குறது செல்வின் ட்ரேடர்ஸ் லிமிடெட்
கரண்ட் ப்ரைஸ் 23 ஒரு பெனி ஸ்டாக்கு, ரொம்ப ரிஸ்க்கான ஸ்டாக்கு. அதேமாதிரி ப்ரொமோட்டர் ஹோல்டிங் சுத்தமாக இல்லாத ஸ்டாக்கில் இது ஒரு குறிப்பாக தான் சொல்கிறேன். 13 செப்டம்பர் அன்றைக்கி போர்டு மீட்டிங் இருக்குது. போனஸு ஸ்பிட் ரெண்டுமே சேர்த்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்று போனஸும் கொடுக்கலாம், இல்லை ஸ்பிட்டும் கொடுக்கலாம், இல்லை ரெண்டுமே சேர்ந்து கொடுக்கலாம். அது என்னங்கிறத போர்டு தான் டிசைட் பண்ணாங்க. பட் ரிசர்வ் இருக்குது கம்பெனியில். ஸோ ரிசர்வ் இருக்க காரணத்தால் போனஸ் கொடுக்க வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. செக்டர் பார்த்திங்கன்னா டைவர்சிஃபைட் கமர்ஷியல் சேல்ஸில் இருக்காங்க. செல்வின் ட்ரேடர்ஸ் லிமிடெட். அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்ரீ திருப்பதி பாலாஜி ஐபிஓ. இந்த ஐபிஓ தான் பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓட டேட் ஓப்பன் ஆகுது பார்த்திங்கன்னா 5 செப்டம்பர். அதாவது இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு. க்ளோஸ் ஆகுது 9 செப்டம்பரில் க்ளோஸ் ஆகுது. ஸோ இன்றைக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். லிஸ்டிங் ஆகுது 12 செப்டம்பருக்கு லிஸ்ட் ஆகுது. ஐபிஓ சைஸ்னு பார்த்தீங்கன்னா 169 கோடி 65 லட்சம். ஸோ கிட்டத்தட்ட 170 கோடி கிட்ட ஐபிஓ கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஆஃபர் ஃபார் சேல் வந்து 47 கோடி, ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 122 கோடி. ஸோ ஆஃபர் ஃபார் சேலுங்கிறது கம்பெனி ஆல்ரெடி ஷேர் ஹோல்டராக இருப்பாங்க விற்கிறது. ஃப்ரெஷ் இஷ்யூங்கிறது புதுசாக ஷேராக இஷ்யூ பண்ண போகிறாங்க 122 கோடிக்கு. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாங்கிறத எழுதி வச்சிருக்காங்க. ஐ மீன் இந்த இஷ்யூ ப்ரைஸோட ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 78 ரூபாலேருந்து 83 ரூபா. ஸோ இதுக்கு இடைப்பட்டதாக இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணதாக இருந்தால் கட் ஆஃபில் அப்ளை பண்ணுங்கள், அதான் பெஸ்ட்டு. பொதுவாக சொல்கிறது எந்த ஒரு ஐபிஓ இருந்தாலுமே. அதுவே மார்க்கெட் லாட் பார்த்தீங்கன்னா 180 ஷேர் மினிமம் இந்த லாட்டில் பை பண்ணணும். இதுக்காக நீங்கள் 14,940 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை நம்ம அக்கௌண்ட்டில் பிளாக் பண்ணணும். அது நம்ம யூபிஐ மூலமாக பிளாக் பண்ணலாம், இல்லை நம்ம பேங்க் வெப்சைட்டில் போய் பிளாக் பண்ணலாம். ப்ரோக்கர் மூலமாக அப்ளை பண்ணலாம், பேங்க் மூலமாக அப்ளை பண்ணலாம். அதுவும் எப்படிங்கிறத ஒரு தடவை தெரிஞ்சுக்கோங்க. மினிமம் வந்து ஸ்மால் HNIக்கு பார்த்தீங்கன்னா 14 லாட் வரைக்கும் நம்ம அலாட் பண்ணலாம், வாங்கலாம். கிட்டத்தட்ட 2,09,160 ரூபா வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் இந்த ஐபிஓவில். அதுமாதிரி இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா நல்லா தான் ப்ராஃபிட் பண்ணிட்டுருக்காங்க. 2022 13 கோடி, 2023 20 கோடி, இப்போ 2024 பார்த்தீங்கன்னா 36 கோடி. ஸோ ப்ராஃபிட் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனி மாதிரி தான் தெரியுறாங்க. அதுமாதிரி கடனும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இடையில கொஞ்சம் கம்மியாக இருந்தது 2023, திரும்ப 2024 2,243 கோடியாக கடன் உயர்ந்திருக்கு. ஸோ நெட்ஒர்த்தும் உயர்ந்திருக்கு. ஸோ எல்லாமே நல்ல மாதிரி தான் தெரியுது. ப்ராஃபிட் நல்லா கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. அதோட முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தான். பெரும்பாலும் ஐபிஓக்கு லிஸ்டிங் கெயின் பார்க்குறவங்க கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோட இன்றைக்கி ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா 42% நம்மளுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இன்றைய கண்டிஷன் தான், நாளைக்கெல்லாம் மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து 42% நம்மளுக்கு லிஸ்டிங் கெயின் தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் விருப்பம், உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைஸர் அட்வைஸ் கேட்டு நீங்கள் முடிவெடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஐபிஓ. இது ரொம்ப பேர் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ஐபிஓ. ஏன்னா பஜாஜ் குரூப்பை சேர்ந்தது, ஒரு பெரிய குரூப்பை சேர்ந்த ஐபிஓ. ஸோ நிறைய பேர் இதுக்கு டிமாண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுமாதிரி கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் நல்லா தான் இருக்குது. இந்த ஐபிஓ ஓப்பன் ஆகிறது பார்த்தீங்கன்னா 9 செப்டம்பரில் ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகிறது 11 செப்டம்பர். லிஸ்ட் ஆகிறது வந்து 16 செப்டம்பருக்கு லிஸ்ட் ஆகுது. ஐபிஓ சைஸ்னு பார்த்தீங்கன்னா 6,560 கோடி. இதில் ஆஃபர் ஃபார் சேல் வந்து 3000 கோடி, ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 3500 கோடி. ஸோ ஆஃபர் ஃபார் சேலும் ஃப்ரெஷ் இஷ்யூ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 66லேருந்து 70 ரூபா. ஸோ ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 66லேருந்து 70 ரூபாக்குள்ளே இருக்கும். நீங்கள் கட் ஆஃப்லேயே அப்ளை பண்ணலாம், இல்லை அது உங்கள் இருப்போம், இல்லை ஐயில் அப்ளை பண்ணாலும் பண்ணலாம். மார்க்கெட் லாட் பார்த்தீங்கன்னா 214 ஷேர் மினிமம் பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு லாட்டில் நீங்கள் 14,980 ரூபா அப்படி கம்பெனிக்கு வந்து பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஐபிஓவில், ஆஸ்பாலா இல்லைனா பேங்க் மூலமாக. ஸோ இந்த பெரும்பாலும் இந்த நார்மல் ஐபிஓ பார்த்தீங்கன்னா 15,000க்குள்ளே தான் இருக்கும். அதுதான் அவங்களோட ப்ரைஸ் டார்கெட்டு. இதே நீங்கள் SME ஐபிஓனா மினிமம் 2 லட்சம் கிட்ட இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இதில் 1 லாட்டுங்கிறது இந்த 15,000க்குள்ளே தான் அவங்க டிசைட் பண்ணி வைப்பாங்க. அதான் 214 ஷேர் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து 14,980 ரூபாங்கிற மாதிரி பிளாக் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு லாட்டுக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா 2022 709 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2023 1,257 கோடி ப்ராஃபிட்டு, 2024 1,731 கோடி ப்ராஃபிட்டு. ஸோ இவங்க ப்ராஃபிட்டும் உயர்ந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த ஜூன் குவார்ட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 452 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் நல்லா ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க. அதுவும் ப்ராஃபிட் வந்து வருஷம் வருஷம் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் இருக்க மாதிரி தான் தெரியுது. அதேமாதிரி கடனும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்குது. இந்த மெயின் கம்பெனியே ஃபைனான்ஸ் தான். ஸோ கடனும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. அதோட முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது கிரே மார்க்கெட் ப்ரீமியம். ஸோ கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் வரைக்கும் 74% வரைக்கும் ப்ரைம் மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது. ஸோ இது போக இன்க்ரீஸ் கூட ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். ஸோ லிஸ்டிங் கெயின் வந்து நல்ல ஒரு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக இருக்குது இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஐபிஓக்கு. ஸோ நீங்களும் இதுக்கும் உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இதோட முடிக்கல, கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன். இந்த விஜ்மேன் லிமிட்டடோட பைபேக் வந்து ஓப்பனாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணலாம். 133 ரூபா வந்து கரண்ட் ப்ரைஸு, பட் 160 ரூபாய்க்கு பைபேக் பண்ணுறாங்க. இது ஆல்ரெடி ரெக்கார்ட் டேட்லாம் முடிஞ்சுது, 30 ஆகஸ்ட் தான் ரெக்கார்ட் டேட்டு. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதேமாதிரி ரேஷன் பார்த்தீங்கன்னா 776 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 33 ஷேரை வந்து பைபேக்கில் அவங்க வாங்குறாங்க. அது நீங்கள் ஸ்மாலாக இருந்தாலும் சரி தான், இல்லை ஜென்ரல் கேட்டகரியில் வந்தாலும் சரி தான், ஸ்மால் ஷேர் ஹோல்டர் கேட்டகரியில் வந்தாலும் சரி தான், ரெண்டுக்குமே ஒரே ரேஷோ தான் இருக்குது. 776 ஷேர் வச்சுருந்தா
33 ஷேர் அவங்க பைபேக்கில் எடுத்துக்கிட்டுறாங்க. அதே மாதிரி ரீசெண்டாக செராவோட பைபேக் நடந்துச்சு. இந்த ஒரு ஷேர் பாலிசிக்காண்டி நான் அதை வாங்கி வச்சுருந்தேன். 9000 ரூபாய் 9300 வாங்கினேன். ஸோ தலைவர் சொன்ன மாதிரி தான் அது 10,000 வரைக்கும் போச்சு. நான் விற்றுருக்கலாம் 1000 ரூபா லாபத்தில். பட் நான் விற்கலை. சரி நம்ம இப்போ பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணால் ஒரு ஷேராக கண்டிப்பாக வாங்கிடுவாங்கன்னு நானும் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி என்னோடய பைபேக்கும் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு அவங்க வாங்கலை. திரும்ப அதே ஸ்டாக்கை திரும்ப கொடுத்துட்டாங்க. இப்போதைக்கு நான் வாங்கின ப்ரைஸோட அது கீழே போய்ட்டு எனக்கு லாஸில் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஸ்டாக்கு பை பண்ணுற பாலிசி வந்து அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ஷேர் மார்க்கெட்டுங்கிறது இப்படி தான். நம்ம என்ன தான் புது புது டெக்னாலஜி கண்டுபிடிச்சி மார்க்கெட்டில் சம்பாதிக்க பார்த்தாலும் அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் தான். அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒர்க் ஆகும் போயிடும். அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். என் நண்பரோட சொல்லி தான் இதை ஆரம்பித்தேன். அதை யூடியூப் நம்பர் நம்ம கமெண்டில் பண்ணுற சப்ஸ்கிரைப் நம்பர் தான். ஒரு ஷேரை அப்ளை பண்ணுங்கன்னு. பட் அப்ளை பண்ண மாதிரி 2-3 இதில் பைபேக்கில் பார்ட்டிசிபேட் ஆச்சு. பட் இந்த இதில் ஆகலை. இது ஒரு முக்கியமான பைபேக் மட்டும் வாங்கியிருந்தாங்கன்னா 3000 ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். பட் துரதிருஷ்டவசமாக அவங்க வாங்கலை, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸில் தான் இருக்கேன் இப்போதைக்கு. ஸோ அதனால் எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்கிறத இதில் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதனால் பைபேக்கு எதுக்குமே ஆசைப்பட்டு வாங்காதீங்க. லாஸ் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இதுலேருந்து எப்படியா வெளியே வந்துடுவேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் அந்த தைரியத்தை வளர்த்துட்டிங்கன்னா மார்க்கெட்டில் கிங் ஆகிடலாம். கிங் ஆகுறமோ இல்லையோ ஒரு நல்லபடியாக நார்மலாக இருக்கலாம். ஸோ நான் அப்படி தான் இருக்க ஆசைப்பட்றேன். கிங்காகவும் ஆசைப்படல, கீழே போகவும் ஆசைப்படல. நிதானமாக சாதாரணமாக இருக்க ஆசைப்படுங்க. அதெல்லாம் நடக்கும். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன். மீண்டும் இது போல் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.